முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, மற்ற தொகுப்பாளர்களெலாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு, இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்குது. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்குது. ஒரு நிமிஷம், நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், திங்கட்கிழமை. ஏன்னா நாளைக்கு அங்கே கவர், எந்த கவரையுமே கவர் பண்ணுறது தான். அதனால் பாருங்கள், இப்படி இடையில டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்றைக்கி வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால் கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளோடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல அந்த தொகுப்பாளனினா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளோ நாள் நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணன் சொன்னாரு, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார், இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியாக வரணும். படத்துறை தலைப்பே கவிதா. ஏன்னா இப்போ அவங்க சாலிகிராமத்தில் ஏன் கவிதா ஸ்ட்ரீட்டுன்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டார், கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடச்சிருந்தா குடும்பத்தோடு படம் பார்த்த அடுத்த செகண்டே எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே, கோகுல் அண்ணே, தாமண்ணே, 2 கண்ணு மாதிரி, அவர் தான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுண்ணே அப்படின்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ளே தான் அண்ணன் இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசரு? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக நடித்து கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று கருணாசனை. 2 பேர் தான் படம் ஃபுல்லாக.
அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி, அந்த பாடியாக கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதுதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. எது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாஸ் அண்ணன் வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மெச்சமா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்போவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்போ நீங்கள் கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான். எனக்கு என்னன்னு கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்கள் பிடிச்சி கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் இப்போ லைனில் வந்தார். இவரை பற்றி சொன்னார். அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவார். அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். கண்டிப்பாக நியூசிலாந்திலிருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படின்னு மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி இவருக்கு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூலில் படிப்பாங்கள்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது, நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்லில் இருக்கீங்க, அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும், அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது, இதில் உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல, மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளாக நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாமல் இருக்காருங்க அப்படின்னோடனே அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதிராஜா படம் மாதிரி சலார் 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 நடித்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க? என்ன அந்த அங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன், தான் போயிட்டுருக்கோம். இல்லை இப்போ தான் காலையில் இருந்துச்சு, அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் போட்டு புரிஞ்சிருச்சு மாப்பிள்ளை வச்சுருங்கன்றேன். இப்போ இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதில் வைக்கணும். இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதில் வைக்கணும். ஆமாம் மாமா, காலையிலேருந்து உடம்பு முடியல, ஒரே வயிற்றால வாந்தியமாக இருக்குது, அதுக்காக தான் சொன்னேன். இல்லையா நீங்கள் வந்துடுவீங்க மாமா, என்ன மாமா நீங்கள் எல்லாம் எப்படி மாமா முன்னாப்பிள்ள. சரி மாப்பிள்ளை வந்துடுறேன்னு. அதனால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன், பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போ தான் நான் பார்க்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு, நானும் ஸ்னேகன் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதெல்லாம் கிரேன்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்கல்ல. கிரேனுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு, தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா, அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எந்திரிச்சு போக சொல்கிறா, கரெக்டாக இருக்க முடியாதுன்னு. அவர் சொன்னார், காரில் வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சுருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கணும். ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும்
இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவாக இருக்கார், அவர் ஸ்டூடெண்ட்டுன்றப்ப எப்படி இருக்கும், விஷயமுள்ள ஆள் தான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஓரத்தில் நிற்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி விழா நாயகன், அவருக்கு 4வது படம். 4வது படம் இல்லை, 40 படம் பண்ணணும். அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வகையராக்க போகிறோம். நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சேராமல் இருக்கும். இப்போ அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம். அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியல, எப்படின்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறது தான். அது காற்று வாக்கில் அங்கிட்டு போயிடுச்சு, அப்படி போன் கால் வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குருவோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோகுல் அண்ணன் தாமு அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். சும்மா ஈவெண்ட் ஒரு மாதிரி போதேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் காண்டி கூப்பிட்டா என்னென்னமோ இல்லாதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ரோபோ சொன்னது யாரும் மனசில் வச்சுக்காதீங்க. அடுத்து நாம் இவரின் நடிப்பை சொன்ன நான் மகான் அல்ல மட்டுமல்ல, எண்ணற்ற கதாபாத்திரங்களை உயிர்ப்பித்து நடிக்கும் கலைஞன் அருள்தாஸ் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய இடி இடித்து மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு சும்மா சின்ன தூரல் மாதிரி வந்து பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப பேசுனதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறது ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து சின்ன ஒரு ரோல், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணேன். வெங்கடேஷ் மாமா தான் கூப்பிட்டாப்புல. இந்த மாதிரி மாமா சுந்தர் படம் பண்ணுறாப்புல. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கார், அவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுக்காக போட்டேன். அப்புறம் மைக்கேல் பெருசாக அறிமுகம் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சீனை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்கணுன்னு ரொம்ப பல படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். எப்படி சொல்லணும்னா, அவர் ஒரு இயக்குனரை மட்டும் நான் பார்க்கல ஸ்பாட்டில், ஒரு மாபெரும் நடிகனாகவும் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ நடித்து காமிச்சுடாப்புல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அவர் நடிக்கிறதே நம்மளுக்கு வந்து பாதி ஒரு 50% பண்ணாலே போதும். அந்த மாதிரி நல்ல ஒரு தரமான இயக்குனர். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து அவர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். தரைப்பட சிவா சாருக்கு வணக்கம். தமிழில் வந்து நான் வந்து இந்த நிறையா கதைகள் கேட்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, இந்த கதையை கேட்டால் ஓகே பண்ணிட்டேன்னார். உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமா பற்றி நிறைய ட்ராவலிங் கதைகள் ரொம்ப கம்மியாக வரும், எப்போயாவது தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைவே ட்ராவல் ஃபிலிமு. அதை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நான் ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபர் வந்தனால சொல்கிறேன், அதை மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு ஹைவேஸில் பெர்மிஷன் வாங்கணும், அதை வந்து அப்புறம் அந்த வண்டியில் வந்து கேமரா வைக்கணும், லைட்ஸ் வைக்கணும், ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே ஃபாலோ பண்ணணும்ல, ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் அது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கே, கேமராமேன் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி தரும், எடிட்டர் முதல் கொண்டு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்து ஒரு சோளம் போட்டாங்க, பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பவன் நடிச்சிருக்காப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விமல் பிரதருக்கும் கருணாஸுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்டென்ட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் இது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஓவராக கூட சொல்லலாம், 2 ஹீரோ அந்த படத்தில் நினைக்கிறேன். விமல் ஒரு ஹீரோ, கருணாஸ் ஒரு ஹீரோ. இந்த படமே அப்படி தான். ஏன்னா 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க மொத்த படமும். ஒவ்வொருத்தரும் ஒரு எமோஷன் இருக்கும். சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு எப்பயாவது வர்ற ஒரு நல்ல படங்கள் இந்த படமும் இருக்கும். இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்
நடிகர்களுக்கு நிறையா படங்கள் அடுத்தடுத்து வரணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நலத்தின் கீழ் இவரை போல் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். போகுமிடம் வெகு தூரமில்லை தொடங்க முதல் புள்ளியாக இருந்தவர். இவரின் படம் வரும் முன்பே இவரின் வெற்றியை கோடம்பாக்க கதவுகள் பேசுகின்றன. பாட்டில் ராதா பட இயக்குனர் தினகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ப்ளஸ் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மைக்கேல் பற்றி தான் இங்கே பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். 2014-15 நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு காசிம் வந்து எனக்கு மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அவன் சொல்லும்போதே வந்து அந்த டைம் வந்து இப்போவுமே பெரிய ஃபினான்ஷியலாக பெரிய சேஞ்சஸ் இல்லை அவரோட லைஃப்பில். பட் ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பிஸ்கட் குழந்தைங்களுக்கு வாங்குறதே இந்த பிஸ்கட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது சரி அப்படியே அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் நேராக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து ஒரு பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார். இந்த ஃபிலிமுக்கான ஒரு இதுதான். எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது யாரோடும் ஒர்க் பண்ணலை. நான் ஆக்சுவலாக அப்போ தான் ரஞ்சித்தோட கபாலி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எப்படி இப்படி ஒரு பர்ஸ்னலாகவே இந்த கிராஃப்டை இவ்வளோ ஃபைனாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது அண்ட் ஷார்ட்ஸ் டிசைனு ஆக்டர்ஸ்டேந்து விஸ்வந்த் அண்ட் சோமன் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது அந்த ஒர்க்கு. எனக்கு அது பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு ஃபைனான ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அரைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பார்த்த உடனே. அப்புறம் நான் வந்து ரஞ்சித் அவர்கள்ட்டேருந்து வெளியில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது என்கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணுற இடத்துல வேறு சில கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் மைக்கேலோட இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவரோட திரைக்கதையுமே படிச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு அடுத்து இன்னொரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. நிறைய பேர் 15-20 வருஷம் ஃபிலிம் இதுக்குள்ளவே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணி இமோஷ்னலாக ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. பட் எனக்கு அங்கேயுமே அது பயங்கர பிரமிப்பாக இருந்தது. எப்படி இவர் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணலை, ஆனால் இவ்வளோ ஃபைனாக அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி ஒரு எமோஷ்னலோட, அது இல்லாமல் அவர் எந்த லேண்ட்லேருந்து வராரு, நான் முழுக்க சென்னை காஞ்சிபுரம் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு பையன், அவர் திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்லேருந்து அந்த லைஃப் அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி அவ்வளோ சூப்பராக கிராக் பண்ணியிருந்தார் அந்த திரைக்கதைக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும்ல. நம்ம இப்போது பாரதிராஜா சார் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், அகெயின் மகேந்திரன் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரத்தமும் சதையுமா அதை வந்து எப்படி ஒரு அந்த சினிமா மூலயமா அவங்க ஒரு வாழ்க்கையை எடுத்து வச்சாங்களோ அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய எனக்கு இந்த திரைக்கதைக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. அகெயின் அதுக்கப்புறம் வேறு நண்பர்களோட பேசும்போது ஃபிலிம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி வரும், நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நிற்கும். வேறு ஒருத்தவங்க தேனப்பன் சார் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர்கிட்ட போயிட்டு பண்ணுறோன்னு போயிட்டு ஸ்டாப் ஆகும். என்னென்னா அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக நான் அகெயின் ரஞ்சித் சார்லேருந்து வெளியில் வந்து சுரேஷ் அண்ணா நாங்கள் கபாலி காலாவில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ சுரேஷ் அண்ணா படம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ மைக்கிளும் ஜேபேபியில் ஒர்க் பண்ணாங்க. அதில் அகெயின் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. எனக்கு எழுதுறது, அதை வந்து நம்ம சொல்கிறது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவங்கள்ட்டேருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டைரெக்ஷன் வரும்பொழுது. மைக்கேல்னா எவ்ரி சிங்கிள் கேரக்டர் எவ்ரி எக்ஸ்ப்ரெஷன் ஐபிளிங்க்லேருந்து அப்படியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி பண்ணி காமிப்போம். அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. அன்பரசி கூட இருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, மைக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னோடய படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவர் சொல்லிடுறாரு, ஈஸியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அகெயின் ஃபில்மாக அது மாறினதுக்கப்புறம் ஃபில்முமே பார்த்தேன். எனக்கு அகெயின் திரைக்கதை பார்த்தப்போ எந்த மாதிரி ஒரு 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 இமோஷ்னலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே விஷயம் வந்து ஃபில்ம் பார்த்தப்பவுமே எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், கிராஃப்டாகவும் கதையாகவும் சரி. அது இல்லாமல் ஒரு என்டையர் ஹியூமனிட்டிக்குமே இது மாதிரி ஒரு எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைதான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து சக மனிதனை அவனோட என்ன ஏது எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபெல்லோ ஹியூமனை எவ்வளோ ஜென்யூனாக அவன் வந்து
அந்த ஹியூமனை அட்ரஸ் பண்ணுறான், அவங்கள அந்த ஹியூமனுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அவன் போகிறான், எந்த அளவுக்கு அவன் அன்போடு நேசிக்கிறான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு படம். இது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த படம் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபில்ம் இருக்கும். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக மைக்கேலுக்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் கருணாசனம் அகெயின் விமல் சார், அவங்க 2 பேரோட ஒர்க்குமே வந்து வேறு வேறு ஃபார்மில் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அந்த நளினமூர்த்தி யார் பண்ண போகிறாங்க அப்படின்றது கதை வேறு இடத்துக்கு போகும்போது அது கொஷினாக இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக சூப்பராக பிளேஸாக இருந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவர் வந்து விமல் அவர் ஒரு பக்கம் வந்து அவ்வளோ பொலைட்டாக சட்டிலாக ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாத த்ரூ அவுட் த ஃபில்ம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். கருணாசனம் பார்க்குறோம்னா ஒரு கூத்து கலைஞனா அவர் அதோட ஒரு நுவான்சஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் ஒரு பக்கம் கேரி பண்ணியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாக இருக்கும். தியேட்ரிக்கலாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இது இன்னுமே வந்து ஃபினான்ஷியலாகவுமே வந்து ஒரு வேலிடான ஃபில்மாக மாறும்பொழுது ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் டிரெக்டருக்குமே வந்து அடுத்தடுத்த பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன் பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று ஜேபிபி டைரக்டரும் மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. 2வது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிலாரி. அவர் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நான் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா 2வது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதேமாரி வந்து சங்கரனம் பேசும்போது, ரௌபசங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். 2வது, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4 + 4 - வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். 2வது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன்னு அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. 2வது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்தில் அரசியலாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், திரையாக இருக்கட்டும், மேடை பாடல்களாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டுருக்கின்ற அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து
நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இது வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடி கிங்கை நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகாக வந்து தெரியும் அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்குற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துல தான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு. அந்த வகையில் ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேர் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்தில் அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்டில் வந்தாங்க அந்த பாட்டில். அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லலை. ஆனால் வெளியில் பார்த்தா அவங்கள எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவ்வளோ குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனால் அந்த படத்தில் வரும்போது அந்த 2 பேரும் வந்து இறங்கி அந்த தாமோனனும் கோகுலனும் இறங்கி உள்ளே வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நடிங்கண்ணா. ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபோ சங்கரன் சொன்ன மாதிரி தான், நான் எங்கிருந்தோ வந்தேன் என்னமோ நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சி. ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து ஒரு பிரசவ வாழில் இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும்போது மனைவியாட்டியே ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதாக இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்போகிற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வலி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. பார்த்தீங்களா, மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளவு அழகாக இருக்குது. எனவே அதுக்கு எல்லா பேருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பற்றி பேசணும். அதே மாதிரி இந்த படத்தில் நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்தில் நான் வந்து பேசுகிறதுல பெருமையாக இருக்கேன். இங்கே வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்து கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி, கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகியிருக்கிறார். எனக்கு என்னமோ அதை அண்ணன் தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த
மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுற்றி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம்தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசோ சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்கே ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போகிறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில் சொல்லியிருப்பான், கடலில் எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் உப்பு கரிக்குண்டாம்பா. கடலில் நீ எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் உப்பு கரிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்தில் நீ எங்கே ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓஹோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த மேடையில் அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து விட்டார். அதுக்கு நான் சம்மந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த படத்தில் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது. ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார். தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் இவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார். அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சிவா ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவன்லாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாதுல்ல. ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது. ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கலை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளியை, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாதம் என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே. தான் நினைக்கிறத அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமாக இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியன் நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காமல் போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நிறையா பார்த்துருக்குறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவான். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா தேனப்பனை இன்றைக்கி நேற்று எனக்கு அண்ணன் தான் அவர். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதாவது நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன். கே. சுரேகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கெல்லாம் நான் வரும். அதில் நாட்டாமல் பாதம் பட்டா நல்ல வெள்ளாமல் விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன். அதுக்கு எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் என்னமோ 200 ரூபா கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் சொன்னேன், நான் அந்த பாட்டு பாடலைல்ல, நானும் உன்ட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்போ 500 ரூபா குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபா இவர்கிட்ட. ஸோ அதனால்
இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒன்று வாய்ப்புகள் வரணும், வரலைன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன், ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த பாளையக்காரத்தூர் அந்த ஏரியா, அதான் உனக்கும் தெரியுமே. இங்கே நிறைய பேர் என் கூட ட்ராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேறு முகத்தில் வேறு அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்தில் கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை. பெரிய ட்ராவலிங் இருக்குது. 21 வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில். சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா? ஸோ அந்த மாதிரி. அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி, அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. குறிப்பாக விமலை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை அது எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க, பரவாயில்ல, நமக்கு தோன்றது சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம், யாரு கூட நான் மூணு நடிக்கிறேனோ, அது வில்லனில் அஜித் சார் கூட நடித்ததாக இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த படத்தில் நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ளே நிறையா யோசித்து ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதில் ஒரு படமாக இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுக்கிட்டே என் பையன்கிட்டே நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை, திடீர்னு இல்லைன்ட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பித்து அதில் ஒரு 2 கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்தில் தான் இன்றைக்கி சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன். அங்கே தான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்டே கேட்டேன். ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனி, வேறு ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயந்தான் இங்கே இப்போ நான் சொல்கிறது விஷயம் வந்து வேறையாக இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது. அதனால் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டலை, நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடும் கட்டலை ஒன்றும் கட்டலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. ஆனால் அவள்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்கார்ல, சாஸ்திரி பவன் கருணாசி மேலே பட்டா மாறணும்னு விதி இருந்தால் அது நடக்கும் கிரேஸு. அதனால் நீ ஒன்று பெருசாக ரொம்பலாம் எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு. அதனால் முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன். ஆனால் பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான். உண்மையிலே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், என்ன மாதிரி ஒரு மேடை கலைஞனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன். அதனால் அவன் இடையில உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதிலேருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை வென்ற ஒரு மனிதனாக தான் இவனை நான் இப்போ பார்க்குறேன். உண்மையிலே அது இப்போ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்தில்நாதன் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தேவை பண்ண சொல்லிட்டு பங்காளி. அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா நிறையா சொன்னாங்க, கடவுள் சித்தியம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது, தேனப்போ ஆரம்பித்தது தான். ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தேனப்பன்னு சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நான் இங்கே இல்லை, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனால் வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசை தெரியும், லொடுகு பாண்டியே தெரியும்,
கானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும். ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு 250 கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு 4-5 படம். ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக, அது நம்மள மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமாக ஒரே சும்மா ஒரு தெருவில் ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசித்து நானும் கொட்டியை வச்சு வாசித்த காலங்களும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது. நான் 92 புரட்சி தலைவி அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில் படிக்கும்போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி வித்துட்டான், அது வேற. பட் ஆனால் வாங்கியிருக்கிறோம் அதுக்கிட்ட. அதே மாதிரி சென்னாரெட்டி, பீஷ்ம நாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்கக்கிட்டலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பல திறமைகளை இங்கே இந்த இடத்துக்கு சும்மாலாம் இங்கே வந்து உட்காரல, ஓசியிலலாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் நாம் உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவன் இங்கே இருந்தானா, அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோவில் இருக்கான், அவன் என் தம்பி தான், மூத்தவன் தாமும் இன்னைக்கு திருநெல்வேலி போயிருக்கான். ஸோ நாங்கள் எல்லாரும் தான் இந்த படம். இங்கே இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும்னு சொல்கிறாங்களோ, அவரை விட எனக்கு இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்னக்கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது. அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டான். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால் எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன், யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டைப்படத்தில் என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களேயானால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததில் பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பசங்களுடன் தோன்றி காதல் வளர்த்த களவாணி, தனக்கென தனி பாணியை உருவாக்கி தமிழ் சினிமாவில் வாகை சூடி வரும் நாயகன், ஒரு பயணத்தின் பிணத்துடன் ஒரு புது கதை படத்தின் நாயகன் விமல் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்டில் ராதா இயக்குனர், ஜேபிபி இயக்குனர், அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஆசன்னு நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சினேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து
நம்ம கோகுல் பங்காளி. இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோகுல் பங்காளி அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான். என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க. அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே இந்த கதையை கேட்டோம். அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கலரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்களாக நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள். ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், களவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும். நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர் இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டாக, ஒரு ஜாலியாக, அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக, ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள். இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து நம்ம கருணாசனனும் நானும் வந்து ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருக்கிறதா நினச்சிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு. ரொம்ப அண்ணனும் ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன்னே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே, இங்கிட்டு பாருங்கள் பிரதர், இங்கிட்டு பாருங்கள், இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சிமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயையோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாசண்ணன், ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா
அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு. சரி சரி வாங்கண்ணே வாங்க அப்படின்ட்டு இங்கிட்ட வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு. என்னப்பா டைலாகு? ரைட் ஓகே ரெடி. ஹலோ இன்னாரு வித்து இன்னாரு அண்ணா எப்படி இல்லைண்ணே எனக்கா அங்கிட்ட சிரிப்பு. இவ்வளோ நேரம் நமக்கு டவுசர் கிழிஞ்சு அடுத்து அண்ணன் வந்தார் டுமுன்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னைய பார்த்தாரு. இப்போ தானே முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னோடனே அப்புறம் அவர் வர ரிசல்ட்டுக்கு போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல நல்லா தானே பண்ணுறேன் என்ன ரொம்ப அப்படின்ட்டு அப்புறம் போக நல்லா வரணும். ஆமாம் நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும். நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னையை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேறு சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன் இதில். அதில் போனோன்னே சென்னை ஸ்லாங்னா இன்னும் ஏயா உட்காரியா ஐயா குந்திரியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா இல்லைங்க அது அந்த தூ போடக்கூடாது. தூ பிரதர் அப்படின்னு ஐயோ என்ன பண்ணுற இன்னா இல்லை நான் அப்படின்னா ஐயோ நாவா சரின்ட்டு அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன். அண்ணன் கரெக்டாக அடுத்து அண்ணன் கருணாசனே நைட்டு ஃபோனு என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்ன தம்பி சிரிக்கிற? இல்லைண்ணே ஒன்றும் இல்லை நாளைக்கானே சரி போயிட்டு வாங்க தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லை நான் ட்ராக் வைஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன். போனோன்னு அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்ருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஃபஸ்ட்டே பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டைரக்டரை. அதுக்கப்புறம் ஈஸியாக போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு. அதே அந்த அனுபவங்கிறது. காக்கி தான் அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால் ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வேலைங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை. நம்ம நடித்ததெல்லாம் கலவணி வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கட்டு இது மைக்கேல் அவர்கள் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதலை ஸ்பாட்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். இசை வெளியீடு சிறப்பு விருந்தினர்